அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 407, 408 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ பேலஸ் மாஸ்டருடைய பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அந்த சீனியர் திரும்ப வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, பேலஸ் மாஸ்டர் உன்னை உடனே கிளம்ப சொன்னார் அப்படிங்கிறான். நம்ம ஷாவ்தியன் என்ன கேட்குது, அப்போ எங்களோட சேஃப்டிக்கு பேலஸ் மாஸ்டர் பொறுப்பேற்றுப்பாரா அப்படின்னு கேட்குது. டிராகன் என்ன சொல்லுது, டேய் அவர் வந்து 9 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர், அவரால் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே எங்கெங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும், கண்டிப்பாக மனுஷன் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் என்ன கவலை, வாங்க போவோம் வேட்டைக்குன்னு சொல்லிட்டு கிளம்புது. ஆனாலும் சீனியர் என்ன சொல்கிறாரு, ஜாக்கிரதையாரு அப்படிங்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அங்கே போய் பார்த்தா நம்ம தியன்ஸு, அங்கிள் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வரான். டேய் நீ எங்கடா வர? ஆனால் அவனை பார்த்த உடனே நம்ம பார்வைக்கு மறுபடியும் ஞாபகம் எங்கே போகுது பாருங்க. ஏன்னா இப்போ இவனுக்கு ஹெல்ப் பண்ணால் மறுபடியும் நம்ம ஹீரோட சிஸ்டர் என்ன நினச்சிப்பாங்க, இந்த மாதிரி ஷாவ்தியன் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சிப்பாங்களா. ஸோ அவங்க வந்து நிறைய ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அடடா எனக்கான சான்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது யோசிக்குது. தியன்ஸ் என்ன சொல்கிறான், அவன் வந்து லேட் ஸ்டேஜ் ஆஃப் காட் கிங் அப்படிங்கிற லெவல் ரீச் ஆகிட்டானா. ஸோ இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத தேடி வெளில ட்ரைனிங்காக போகிறானாப்பா. நம்ம ஷாவ்தியன் என்ன சொல்லுது, டேய் உன் வயசில் நீ வந்து காட் கிங் லெவல் ரீச் ஆகிட்ட, நானெல்லாம் உன் வயசில் மண்ணில் விளையாடிட்டு இருந்தேன்டா அப்படிங்குது. அவனா சொல்கிறான், கம்பேர்லாம் பண்ணாத, நான் வந்து ட்ரெஷர் அப்படிங்கிறத பயன்படுத்தி 1000 மடங்கு வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கம்பேர் பண்ணாத அப்படிங்கிறான். பேசிக்கிட்டே இருந்தா அந்த 2 குட்டி பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அவங்களும் அங்கே வந்துட்டாங்க. என்னடா அப்படின்னு கேட்டால் அவங்களும் வந்து லேட் ஸ்டேஜ் ஆஃப் காட் கிங் ரீச் ஆகிட்டாங்களாம். ஸோ இவங்களும் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போகிறாங்களாம். என்னங்கடா ஆளுக்கு காட் கிங் ரீச் ஆகிட்டேன்றீங்க? இப்போது அந்த குட்டி பொண்ணுங்களை இவன் கேட்குறான், என்னம்மா நீங்களும் ட்ரைனிங்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் ஆமாம், நாங்கள் வந்து அந்த பர்பிள் எனர்ஜியை ரிஃபைன் பண்ணிட்டோம், ஆனாலுமே எங்களுக்கு பிரேக் த்ரூ கிடைக்கவே இல்லை. ஏதோ ஒரு புது யூனிவர்ஸ் இருக்காமே, அங்கே போய் பார்த்துட்டோன்னு மாஸ்டர் சொன்னாங்க, அதனால் அங்கே போகிறோம் அப்படிங்குதுங்க. இவன் என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் கூட வாங்க அப்படிங்கிறான். பேசிக்கிட்டே இருந்தா அடுத்து அந்த லேடிஸ் கும்பல் மொத்தமாக வந்து கீழே இறங்குறாங்க. நீங்கள் எங்கம்மா போகிறீங்க? இந்த கும்பலை பார்த்த உடனே நம்ம ஷாவ்தியன் ரியாக்ஷனை பாருங்க. அவன் இன்னும் திருந்தலடா, திருந்தவும் மாட்டான். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க காட் கிங் ரீச் ஆன உடனே நம்ம ஷாவ்தியனை தேடி வந்திருக்காங்க. ஆனால் சார் அப்போ ட்ரைனிங்கில் இருந்தாராமா. ஸோ இப்போ இவங்க எதுக்காக போகிறாங்கன்னா, இவங்களாம் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தான் போகிறாங்க. ஸோ நம்ம பறவை சொல்லுது, நீங்களாம் வாங்க நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னா திரு முழிக்கிறாங்க. என்ன எல்லாம் பயந்துட்டிங்களா, எம்பரர்லாம் என் மாஸ்டர் அட்டாக் பண்ணதை பார்த்து பயந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குது. இல்லை அப்படிலாம் கிடையாது, இன்றைக்கி நாங்கள் இந்த நிலையில் இருக்கோன்னா அதுக்கு காரணமே உன்னுடைய மாஸ்டர் தான், கண்டிப்பாக கூட வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. இவ யாரா அப்படின்னா நம்ம தியன்ஸ் இருக்கான் இல்லையா, அவனுடைய சிஸ்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுவும் தானே வீட்டை விட்டு வெளில வந்தது. இவங்கடா சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா பயபோல இதுவுமே அந்த ஏலியன் பிளானட்டுக்கு தான் வந்திருக்கு. என்னடானா இவளுமே காட் கிங் லெவல் ரீச் ஆகிட்டாலாமா. என்னங்கடா ஆளுக்கு காட் கிங் சொல்கிறீங்க, காட் கிங் மேலே இருந்த மரியாதையே போச்சு. ஸோ இவளுமே ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தான் வந்திருக்கா. ஆனால் உள்ளுக்குள்ளே போகும்போது தான் இவளுக்கு தெரியுது, அரடா இங்கே இருக்க லாஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஏன்னா பயபுல எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ போய் இறங்கிடுச்சு. அங்கே பார்த்தா ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவனுங்க பார்க்குறானுங்க, என்னடா ஏதோ ஒரு குட்டி பொண்ணு ஏலியன் ரேஸ்லேருந்து வந்திருக்கா, சுத்து போடுங்கடான்னு சொல்லிட்டு சுத்து போட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஏலியன்ஸு, நமக்கு அவங்க ஏலியன்ஸு. அதே இடத்துல ஒருத்தன் இருக்கான், பாட்டி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ இவன் என்ன சொல்கிறா, ஏங்க மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் வந்துட்டேன், கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் போக விட மாட்டுறாங்க. சுற்றி ஒரு ஃபார்மேஷனை போட்டு தடுத்து விட்டாங்க. இவ பார்க்குறா, அடடா சுப்ரீம் லெவல் ஃபார்மேஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவனை என்ன சொல்கிறானுங்க, ஏம்மா வந்த எதுக்கு அவசர அவசரமாக போகிற, எங்கள் பிரின்ஸ் கூட சேர்ந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு போ அப்படிங்கிறானுங்க. என்ன திமிருடே, அவள் குழந்தடா. அவளுக்கு செம்ம காண்டாயிடுச்சுங்க. அவள் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா ஒவ்வொருத்தரையுமே. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம தியன்ஸை விட இவ பயங்கரமாக சண்டை போடுறா. அந்த ஃபார்மேஷன்லாம் உடச்சிட்டு அங்கேருந்து தெரிச்சுன்னு போகிறா. இப்போ பின்னாடியே ஒருத்தன் துரத்திக்கிட்டு வரான். அது எப்படிமா நீ எங்கள் ஆட்களெல்லாம் கொண்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுவியா, விட மாட்டான்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெதர் ரேஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஒருத்தர் ஞாபகம் வரணும். யாரு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இவன் விடாமல் துரத்திக்கிட்டு போகிறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, வாய்ட் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறா. இவன் பார்க்குறான், அட வாய்ட் டெக்னிக்கா, அப்படிலாம் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஐயோடைய பவரை பயன்படுத்தி அவள் எங்கே போகிறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு பின்னாடியே போகிறான். அவனுங்க வாய்ட் கேட்குள்ளேயே இவளை விடாமல் துரத்திக்கிட்டு வரானுங்க. இவளுமே என்னடா இது விடாமல் துரத்திக்கிட்டு வரானே, வெறி பிடிச்ச நாய் மாதிரி வரானேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்த்தா சுத்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் சுத்து போட்டு இவளை மறுபடியும் பிடிக்கலான்னு பார்க்குறானுங்க. ஒருத்தன் என்ன சொல்கிறான், அவளை கொன்றாதீங்க, எனக்கு வந்து உயிரோட வேணும் அப்படிங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, அப்படிலாம் என்ன பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஃப் எம்பரர் வெப்பன் இருக்குல்ல, அதை எடுத்து சம்மடி அடிக்கிறா. ஸோ மறுபடியும் ஃபார்மேஷனை உடச்சிட்டு வெளில போகலாம் அப்படின்னு பார்க்குறா. அவன் பார்க்குறான், ஏம்மா ஹாஃப் எம்பரர் வெப்பனா என்கிட்டயும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வெப்பன் எடுத்து அடிக்கலான்னு பார்க்குறா. இந்த சமயத்தில் அவளோட எம்பரர் வெப்பன் இருக்குல்ல, அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. இப்போ தான் இவன் யோசிக்கிறான், எம்பரர் வெப்பனா, அப்போ இவன் வந்து எம்பரர் டாட்டர், இவன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்களுடைய வருங்கால சந்ததிக்கு வெளி உலகத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான்.
இந்த குட்டி பொண்ணு பார்க்குறா, அடடா இப்படியே சண்டை போயிட்டு இருந்தது, இன்னும் ஸ்ட்ராங் பீப்புளெலாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. எம்பரர் வெப்பனை பயன்படுத்தினா இங்கே இருக்க யூனிவர்ஸ் வீல் என்ன பனிஷ் பண்ணும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறா. திடீர்னு பார்த்தா அங்கே டைம் ஃப்ரீஸ் ஆகுது, எவனாலையும் மூவ் பண்ண முடியல. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு படையே வருதுங்க, ஒரு ஸ்பேஸ் ஷிப் வருது. நான் கூட நினச்சேன் ஸ்டார் பேலஸ்லேருந்து யாராவது வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒரு பொண்ணு வரா. இவன் வந்து நெதர்லாண்டை சேர்ந்தவ. இந்நேரத்துக்கு இந்த பொண்ணு யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவன் இந்த குட்டி பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்கிறா, அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட ஒரு ஃபெமிலியர் ஆரா இருக்குது அப்படின்னு சொல்கிறா. மறுபடியும் டைம் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது கேன்சல் ஆகி இந்த குட்டி பொண்ணு அட்டாக்கை தடுக்கலான்னு பார்க்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அந்த அட்டாக்கை தடுத்து விட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு உடனே ஒரு ஃபயர் பேர்க்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்போ இவர் கத்துறாரு, யார் அது, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே எதிர்த்து சண்டை போடுவேன், உனக்கு அவ்வளோ தைரியமா, வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இவ பார்க்குறா, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ராலை வெளில எடுக்கிறா. அந்த ஸ்க்ரால்லேருந்து ஒரு பப்பட் மாதிரி வெளியில் வருதுங்க. இது வந்து எம்பரர் லெவலில் இருக்குது. எல்லாரையும் கொன்று அப்படின்னோடனே அது செம்ம அடி அடிக்குது. ஒருத்தன் கூட அங்கேருந்து தப்பிக்க முடியல. அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா வந்து உன்னை கண்டிப்பாக பழி தீப்பார் அப்படிங்கிறான். அட போடாததான் சொல்லிட்டு ஈஸியாக முடிச்சு விட்டா. ஆக்சுவலாக எம்பரர் லெவல் வெப்பன்ஸை இங்கே யூஸ் பண்ண முடியாது. இவன் எப்படி பயன்படுத்துகிறா? இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஹீரோடைய சிஸ்டருங்க. அந்த ஸ்மால் வேர்ல்டில் ஒரு சிஸ்டர் இருந்தால, இவங்க அப்பா அடாப்ட் பண்ணியிருந்தார்ல ஒரு டாட்டர், அவள் தான். இவன் என்ன பண்ணுறான், அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, எம்மா நான் வந்து கெட்டவெல்லாம் கிடையாது, நான் ஏன் சண்டைக்குள்ளே வந்தேன் அப்படின்னா உன் மேலே ஒரு ஃபெமிலியர் ஆரா அப்படிங்கிறது இருக்குது, நீ எங்கேருந்து வந்தேன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இந்த குட்டி பொண்ணு பார்க்குறா, ஃபெமிலியர் ஆராவா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரா. நான் வந்து அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கேன், என் பேர் வந்து லின் அப்படிங்கிறா. அதாவது லாஸ்ட் நேம் மட்டும் சொல்கிறா. அவளுமே என்ன சொல்கிறா, என் பேருமே லின்னு தான், நானுமே அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ன உடனே இந்த குட்டி பொண்ணு கேட்குறா, வெளி உலகத்துலேருந்து வந்தால் இந்த எம்பரர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத இங்கே பயன்படுத்த முடியாது, நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறா, இந்த ஃபாரின் கிளானுடைய பிளட் அப்படிங்கிறது என்னுடைய உடம்புல இருக்குது. இவன் வந்து பாதி ஏலியன் ரேஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இவன் அந்த வெப்பனை பயன்படுத்தும் போது அந்த ஹெவன்லி வில் எதுவுமே பண்ணாது. அவள் வந்து அந்த குட்டி பொண்ணை கேட்குறா, நீ வந்து ஸ்மால் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறா, இல்லை நான் பிறந்தது எல்லாமே இந்த காட் வேர்ல்டில் தான், ஆனால் எங்கள் அப்பா வந்து ஸ்மால் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்காரு, உங்களுக்கு எங்கள் அப்பாவை தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதான் அவன் கேட்குறா, உங்கள் அப்பா பேர் வந்து லின்ஃபங்கா அப்படின்னு கேட்ட உடனே இந்த குட்டி பொண்ணுக்கு ஆச்சரியம் தாங்கலை. உங்களுக்கு உண்மையாகவே எங்கள் அப்பாவை தெரியுமா அப்படிங்கிறா. இப்போ தான் அவள் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என் பேர் வந்து லின் ஷியாங்கர். ஆக்சுவலாக உன்னோட தாத்தா வந்து என்னை அடாப்ட் பண்ணி உங்கள் அப்பா கூட சேர்த்து தான் வளர்த்தாரு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம். உங்கள் அப்பா இப்படி தான் இருப்பாரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. இவ தான் உங்கள் அப்பாவை பார்த்ததே இல்லையே. இவன் என்ன கேட்குறா, எங்கள் அப்பா எங்கே இருக்காரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவன் என்ன சொல்கிறா, இல்லைம்மா 10 வருஷமாக நானே உங்கள் அப்பாவை பிரிஞ்சு தான் இருக்கேன், எனக்கும் தெரியாது. சரி பரவாயில்ல, நீ என் கூட வரியா, நான் வந்து உன்னை ஆன்சஸ்டர் லேண்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், எல்லா கதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. இப்போ இவ கேட்குறா, சரிம்மா நீ எதுக்கு ஃபாரின் கிளானுக்கு தனியாக வந்த அப்படின்னு கேட்குறா. அவள் என்ன சொல்கிறா, ஆக்சுவலாக எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறா. என்னது பார்த்ததே இல்லையா, சரி உங்கள் அம்மா யார் அப்படின்னு கேட்டால் அவங்க அம்மா பேரை சொல்கிறா, ஊச்சேனிங் அப்படின்னு ஒன்று. என்னது பிரின்சஸ்ஸாக உங்கள் அம்மாவான்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகுறா. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.